ஸ்டார்ட். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பொது விவாதத்தில் கலந்து கொண்டு ஓர் உறுப்பினர் உரையாற்றுகையில் குறிப்பிட்டதாவது: மாண்புமிகு தலைவர் அவர்களே, மேதகு ஆளுநர் உரை மீது நடக்கும் இந்த விவாதத்திலே பங்கெடுத்து கொள்ள நல்லதொரு வாய்ப்பினை அளித்துள்ள பேரவைத் தலைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு கந்து வட்டி முறையை ஒழிக்கப் போவதாகவும், கடனிலே தத்தளித்து கொண்டிருக்கிற மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்றும் அறிவித்திருக்கிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு முறை என்று நான் கருதுகிறேன். இது ஊரக பகுதியை சார்ந்தது. இதுபோல நகர்ப்புறங்களில் கூட மீட்டர் வட்டி என்ற முறை இருக்கிறது. அதில் மக்கள் மாட்டிக்கொண்டு தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த மீட்டர் வட்டி முறைக்கும் இந்த அரசு முடிவு கட்டினால் நலமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மழைநீர் சேகரிப்பை தீவிரப்படுத்த திட்டங்களும் சட்டங்களும் இயற்றப்போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஏரிகள் தூர் வாரப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இவை நல்ல நடவடிக்கை என்றே நான் கருதுகிறேன். சுற்றுலாத்துறையில் கேளிக்கை வரியை குறைப்பது ஒரு நல்ல நடவடிக்கையாகும். இதை செய்தால் அரசினுடைய வருமானம் அதிகரிக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு கல்வி கடனை மானியமாக மாற்றவும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஆதிதிராவிட மாணவர்களுக்கும் மாணவர் இல்லங்கள் கட்டிக் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருப்பதும் வரவேற்கத்தக்க ஒன்றாகும். அடுத்து, விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஏழை விவசாயிகள் மதிய உணவு திட்டம் குறித்து இங்கு எனக்கு முன்பாக பேசிய உறுப்பினர்கள் பலரும் விரிவாக பேசினார்கள். ஒருவர் புகழ்ந்து பேச மற்றொருவர் அதை இகழ்ந்து பேசியதை இங்கே நீங்கள் கேட்டீர்கள். இங்கே இந்த திட்டமானது எந்த அளவிற்கு சீராகவும் சிறப்பாகவும் செயல்படுகிறது என்பதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பல புள்ளிவிவரங்களை எடுத்து வைத்து இங்கே குறிப்பிட்டார்கள். வாழ்வாதார பாதுகாப்பு என்பது அனைவருக்கும் வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதாகும். நான் இந்த மாமன்றத்திலே பேசுகின்ற போது இந்த அரசு ஒரு நல்ல தரிசு நில மேம்பாட்டு திட்டத்தை அறிவித்தது என்றேன். இந்த திட்டம் மூலம் எந்த அளவுக்கு நாட்டின் பொருளாதாரம் வளரும் என்பதையும் தெளிவாகவே எடுத்துச் சொன்னார்கள். அதன் மீது நான் பேசுகின்ற போது இந்த அவையிலே ஏற்கனவே குறிப்பிட்டேன். 20 லட்சம் ஹெக்டர் நிலத்தை இந்த அரசு பயன்படுத்த போவதாக தெரிவித்திருக்கிறது. அதில் 10 லட்சம் ஹெக்டர் நிலத்தை நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு கொடுத்தார்களே என்றால், ஒரு ஹெக்டர் ஒரு குடும்பத்திற்கு என்று கொடுத்தால் வேலைவாய்ப்பு பிரச்சனை குறைக்கப்படும். குறைந்தது ஒரு ஹெக்டர் நிலத்திலே 3 பேருக்கு வருடம் முழுவதும் வேலை கிடைக்கும் என்ற அளவிற்கு இருக்கும். எனவே இந்த திட்டத்தை அரசு செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி
விடைபெறுகின்றேன். ஸ்டாப்.